சுபிக்குழுவில் இணைந்துள்ள ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆசிரியர்களே, தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது ஆசிரியர் தேர்வு வாரியம் டிஆர்பி அடுத்து அறிவிக்கக்கூடிய தேர்வு யூஜி டிஆர்பி எக்ஸாம் பிடிபிஆர்டி எக்ஸாம் 2026. இந்த தேர்வுக்கான அறிவிப்பு இந்த ஆகஸ்ட் மாதத்துல 3வது வாரத்துல இந்த வருகின்ற வாரத்துல நம்ம நினைச்சலாம் எதிர்பார்க்கலாம் என்கிற சூழ்நிலையானது உருவாக்கப்பட்டுள்ளது. ஸோ இதனை குறித்த செய்திகள் நாள்தோறும் நம்மளுக்கு கிடைத்த வண்ணம் இருக்கு. ஸோ அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில நம்முடைய சுபைக்குழுவில் பயணிக்கக்கூடிய ஒவ்வொரு ஆசிரியர்களும் இந்த தேர்வுல தங்களை முழுமையாக பயன்படுத்திக்கணும் என்பதை அடிப்படையாக கொண்டு நம்ம என்ன செய்யறோம், இலவச பயிற்சிகள், இலவச ஃப்ரீ டெஸ்ட் பேஜ் ஒவ்வொன்றையுமே நம்ம கண்டக்ட் பண்ணி ஆசிரியர்களுக்கு ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதுல இந்த பிடிபிஆர்டி எக்ஸாமோட நோட்டிபிகேஷன்ங்கிறது மிக விரைவில் என்ற மகிழ்ச்சியான செய்தியை உங்களுக்கு கொடுத்தாலும் எல்லா ஆசிரியர்களுக்கும் இருக்கக்கூடிய சந்தேகம். ஸோ இந்த பிடிபிஆர்டி எக்ஸாம்ல கடந்த முறை 2023 நோட்டிபிகேஷன் கொடுத்து 2024 எக்ஸாம் நடைபெற்றுச்சு. ஸோ இந்த எக்ஸாம்ல கேட்டிருக்கக்கூடிய வினாக்களை நம்ம பகுப்பாய்வு செய்யும் பொழுது எல்லா ஆசிரியருக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சந்தேகமானது, ஸோ இந்த பிடிபிஆர்டி எக்ஸாம்ல 10 யூனிட் கொடுத்துருக்குறாங்க. இந்த 10 யூனிட்ல இயல் வாரியாக எத்தனை வினாக்கள் கேட்குறாங்க, எந்த யூனிட்டை நம்ம முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும். ஸோ அது மட்டும் இல்லாம கடந்த முறை வினாக்களை நம்ம அனலைஸ் பண்ணும் பொழுது அந்த வினாக்கள் எங்கிருந்து கேட்டிருக்காங்க, எந்த புத்தகத்துல அந்த வினாக்கள் இருக்கு, அந்த வினாக்கள் புத்தகத்துல இருக்கா இல்ல அவுட் ஆஃப் சோர்ஸா இருக்குதாங்கிறது நிறைய ஆசிரியர்களுடைய சந்தேகங்களாக இருக்கக்கூடியது. ஸோ எந்த புத்தகத்துல இருக்குதுன்னு சொல்லி அந்த வினாக்களை நம்ம அனலைஸ் பண்ண முடியல. அந்த தேர்வு எழுதியிருக்கக்கூடிய எல்லா ஆசிரியர்களுடைய மிகப்பெரிய ஒரு வேதனையானது கொஸ்டின் ஸ்டஃப்ங்கிறது தான் எல்லாருமே எதிர்பார்த்தது, எங்க இருந்து கேட்டிருக்கிறாங்க. ஸோ அப்ப இந்த ஆண்டு நடைபெறக்கூடிய இந்த தேர்விற்கு ஸோ கடந்த ஆண்டு போல வினாக்கள் அமைகின்ற பொழுது ஸோ எந்த புத்தகத்தை படிக்கணும், சரியா, அதுதான் இரண்டாவதாக எல்லாருக்குமே இருக்கக்கூடிய சந்தேகம். ஸோ அப்ப எதிர்பார்க்கல நோட்டிபிகேஷன் எப்ப, இந்த நோட்டிபிகேஷன் குறித்த தகவல் கிடைக்கும் பொழுதுதான் ஆசிரியர்கள் இனியும் உத்வேகமாக படிப்பதற்கு ஒரு வழிமுறையை உருவாக்குவாங்க. ஸோ அதுக்கடுத்து இதுல எந்த புத்தகத்துல இருந்து படிக்கணும், எந்த யூனிட்ல எவ்வளவு கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஸோ இதை ஆசிரியருக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சந்தேகம். இதை தெளிவுபடுத்தக்கூடிய காணொலியாகத்தான் இந்த காணொலியை நமது சுபிக்குழு ஆசிரியருக்கு நம்ம உருவாக்கியிருக்கோம். பிடிபிஆர்டி எக்ஸாம்ல தமிழ் பாடத்துல பட்டதாரி ஆசிரியருக்கான நியமன தேர்வு தமிழ் பாடம். இந்த தமிழ் பாடத்துல நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், 3 தகவலை பார்க்க போறோம். ஒன்று, ஸோ இந்த பிடிபிஆர்டி எக்ஸாம்ல யூனிட் வைஸா எத்தனை கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, யூனிட் வைஸ் கேட்கக்கூடிய வினாக்கள் எத்தனை. ரெண்டாவது, ஸோ கேட்கக்கூடிய இந்த கொஸ்டினுக்கு எந்த புக்கை நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணணும். மூல புத்தகம் நம்ம சொல்லியாச்சு, ஸ்டாண்டர்ட் புக்ஸ், அந்த புக்ஸை எங்க நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணணும். ஸோ யூனிட் வைஸா கேட்கக்கூடிய வினாக்கள் எத்தனைங்கிறத பார்க்குறோம். ஸோ அதற்கு எந்த புத்தகத்துல இருந்து அது கேட்குறாங்கன்னு பார்க்குறோம். மூன்றாவது, நம்முடைய சுபிக்குழுவில் இதற்கு என்ன ஆப்ஷன் நம்ம உருவாக்கி இருக்கிறோம், சரியா. ஸோ ஏற்கனவே பல காணொலிகளில் நான் உங்களுக்கு சொல்லக்கூடியதுதான். ஸோ படிக்க வேண்டிய தகவலை முழுமையாக தொகுத்து கொடுக்க வேண்டியது எங்களுடைய கடமை. நான் கொடுக்கறத மட்டும் நீங்கள் படித்தா போதும், வேற எதையுமே பார்க்க வேண்டாங்கிறது தான் நம்ம தொடர்ச்சியாக உங்களுக்கு கொடுக்கக்கூடிய தகவல். ஸோ அந்த தகவலை நம்ம தொடர்ச்சியாக கொடுத்தாலும் ஆசிரியர்கள் மைண்ட் செட்டப்போட உட்காந்து படித்து தங்களுக்கான ஆசிரியர் பணியை உரித்தாக்கி கொள்ளணுங்கிற பட்சத்தில் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சந்தேகத்தை முழுமையாக நம்ம கிளியர் பண்ணும் பொழுதுதான் ஒரு மைண்ட் செட்டப்போட உட்காந்து படிக்க முடியும். நம்ம படிக்கக்கூடியது கரெக்டான மெத்தடா, கரெக்டான புத்தகத்தை நம்ம படிக்கிறோமாங்கிறது தான் எல்லோருமே எதிர்பார்க்கக்கூடிய பகுதி. ஸோ அப்படி பார்க்கின்ற பட்சத்துல நம்முடைய சுபிக்குழுவில் கடந்த ஆண்டு நடைபெற்ற வினாக்களை பகுப்பாய்வு செய்து அது எந்த புத்தகத்துல இருக்குது, ஸோ அதற்கு நம்ம சுபிக்குழு என்ன சோர்ஸ் உருவாக்கி கொடுத்துருக்குறோம், இதை தான் இந்த காணொலியில தெளிவா உங்களுக்கு கொடுக்க போறோம். சுபிக்குழு ஆசிரியர்கள் தமிழ் பாடத்துக்கு இதை பயன்படுத்திக்கோங்க. ஸோ அடுத்து மற்ற பாடத்திற்கும் 1 by 1 கொடுக்க ஆரம்பிச்சிருவோம். ஸோ அதை நீங்க முழுமையாக பயன்படுத்தும் போது நம்ம கொண்டு போகக்கூடிய அந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு கரெக்டா இருக்கும். ஸோ இந்த கால அட்டவணையை பாருங்க. ஸோ இதுல நம்ம என்ன செஞ்சிருக்கோம், ஃபர்ஸ்ட் யூனிட், ஒவ்வொரு யூனிட்லையுமே என்ன செஞ்சிருக்காங்க, ஒவ்வொரு யூனிட் வைஸா நம்ம கொடுத்துருக்கோம். அந்த யூனிட்ல டிஆர்பியில் ப்ரீவியஸ் இயர்ல எத்தனை கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கிறாங்க,
ஸோ அந்த கொஷின்ஸ் இடம்பெற்றிருக்கக்கூடிய புத்தகம் அதெல்லாம் நம்ம படிக்க வேண்டிய புத்தகம். ஸோ அடுத்து இந்த புத்தகத்தை ஃபார்ம் பண்ணி நம்முடைய சுபிக்குழுவில் எவ்வளோ கொஸ்டின்ஸ் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம், ஸோ அதனுடைய பேஜஸ் என்ன, ஸோ இதுதான் இந்த கால அட்டவணையினுடைய தகவல். ஏன்னா எல்லாருக்குமே இருக்கக்கூடியது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பார்க்கும்போது எங்கடா இது இருக்குதுங்கிறது தான் பெரிய ஒரு சந்தேகம். ஸோ அதற்கான சோர்ஸ் புக்கை இங்கே கொடுத்தாச்சு. அந்த சோர்ஸ் புக்கில் இருந்து மெட்டீரியல் ஒன்லைனர் தயார் பண்ணி நம்ம கொடுத்துட்டோம். இருந்தாலும் அந்த பேட்டர்னில் உங்களுக்கு கொஸ்டின்ஸை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணும் பொழுது தான் உங்களுடைய தவறுகளை குறைக்க முடியும். அதை தான் நம்ம இந்த ஸ்ட்ராட்டஜியை தான் இங்கே நம்ம பயன்படுத்தியிருக்கோம். ஒவ்வொரு யூனிட் வைஸாக நம்ம நினச்சிருக்கோம் கொஸ்டின்ஸ் கிரியேட் பண்ணி உங்களுக்கான பயிற்சியை நம்ம உருவாக்குறோம். ஸோ அப்படி பார்க்கின்ற பட்சத்தில் ஃபர்ஸ்ட் யூனிட் மொழி வரலாறு. ஸோ இதில் 12 வினாக்களானது கேட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த 12 வினாக்களும் இந்த 4 புத்தகத்துல இருந்து தான். தமிழ் மொழி வரலாறு தேப்போமி, மொழி வரலாறு வரதராஜனார், தமிழ் மொழி வரலாறு சக்திவேல், திராவிட மொழிகள் அகத்தியலிங்கத்தினுடைய 2 தொகுதிகள். ஸோ இதுல இருந்து தான் இந்த 12 வினாக்களும் இடம்பெற்றிருக்குது. ஸோ இதை ஃபேஸ் பண்ணி தான் நம்ம 1341 கொஸ்டின்ஸ் 231 பக்கங்களை உடையதை நம்ம கொஸ்டின்ஸ் பேங்கை கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இரண்டாவது யூனிட், செகண்ட் யூனிட் சங்க இலக்கியத்தில் அகநூல்கள், மூன்றாவது யூனிட் புறநூல்கள், நான்காவது யூனிட் அறநூல்கள். சரி, ஸோ இதில் இரண்டாவது யூனிட்ல 13 கொஸ்டின்ஸ், மூன்றாவது யூனிட்ல 15 கொஸ்டின்ஸ், நான்காவது யூனிட்ல 11 கொஸ்டின்ஸ். சரியா? ஸோ டோட்டலா 2, 3, 4 இணைத்து நம்ம படிக்க வேண்டிய புத்தகம்னா 8 தொகை நூல்கள் புலியூர் கேசிகனுடைய புக்கு, 10 பாட்டு மூலமும் உரையும் சாவே சுப்பிரமணியம், 10 பாட்டு ஆராய்ச்சி ராசமாணிக்கனார், 14 கீழ்கணக்கு நூல் உரை சாவே சுப்பிரமணியம். ஸோ கிட்டத்தட்ட 4 புத்தகம். ஸோ இந்த 4 புத்தகத்தையும் இணைத்து 2360 கொஸ்டின்ஸ் நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பார்ப்பதற்கு 310 பக்கங்களை உடைய புத்தகம் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்து 5வது யூனிட் காப்பியங்கள் பக்தி இலக்கியம். சரி, இதுல கிட்டத்தட்ட 23 கொஸ்டின்ஸ். ஏன்னா காப்பியங்கள் ஒரு டாபிக், பக்தி இலக்கியங்கிறது ஒரு டாபிக். ஸோ 2 டாபிக் இதுல கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ 23 கொஸ்டின்ஸ் இதுல இருக்கும். ஸோ இதுல இரட்டை காப்பியங்கள் சுப மாணிக்க நாயனுடைய புத்தகம் முதல்ல ரெஃபர் பண்ணக்கூடியது. அடுத்து பெரிய புராணம் ஒரு ஆய்வு ஞான சம்பந்தனுடைய புக்கு, தமிழர் சமய வரலாறு வேலுப்பிள்ளை. ஸோ இந்த 3 புக்கும் டிஆர்பி ரெஃபர் பண்ணியிருக்கக்கூடிய புக்கு. இதுல இருந்து இந்த 23 வினாக்கள் இந்த 3 புக்கு. ஸோ இதுல 2291 கொஸ்டின்ஸ் 274 பக்கங்களை உடையதாக யூனிட் 5ற்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம், கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதே மாதிரி யூனிட் 6 எடுத்துக்கிற பட்சத்தில் கேட்டிருக்கக்கூடிய வினாக்கள் 15 வினாக்கள். அப்ப யூனிட் 6க்கான டாபிக் என்ன, சிற்றிலக்கியங்கள். சிற்றிலக்கியங்கள் தனி யூனிட்டா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இதுல கிட்டத்தட்ட 15 வினாக்கள் சரியா கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அதுல நம்ம படிக்க வேண்டிய புத்தகம் 2 புத்தகம், சிற்றிலக்கிய செல்வம் ஜெயராமன், சிற்றிலக்கிய வகைகள் சண்முகம் பிள்ளை. இதுல 1030 கொஸ்டின்ஸும் 127 பக்கங்களை உடையதாக கொஸ்டின்ஸ் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். சரி, ஸோ அப்ப யூனிட் 6ல எவ்வளவு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, 15 வினாக்கள் கேட்டிருக்காங்க. ஸோ அடுத்து யூனிட் 7. யூனிட் 7 என்பது இலக்கணம். சரியா? ஸோ இந்த இலக்கணம் சொல்லும் பொழுது இதுல 18 வினாக்களானது கேட்டிருக்காங்க. இலக்கணத்துல கேட்டிருக்கக்கூடிய வினாக்களின் எண்ணிக்கை 18 வினாக்கள். சரியா? ஸோ இதுல 2 புத்தகம், தமிழ் இலக்கிய வரலாறு தொல்காப்பியம் வெள்ளை வாரணன், இலக்கண வரலாறு இளங்குமரனன். ஸோ இந்த 2 புக்கும் ரெஃபர் பண்ணணும். ஸோ நம்ம 2 தொகுதிகள் இதுல கிரியேட் பண்ணிருக்கோம். ஃபர்ஸ்ட் தொகுதியில 3100 கொஸ்டின்ஸும், 2வது தொகுதியில 3000 கொஸ்டின்ஸ் சொல்லி டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா 6100 கொஸ்டின்ஸ் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதனுடைய டோட்டல் பேஜ் பாத்தீங்கன்னா 782. சரியா? 782 பக்கங்களை உடைய 2 தொகுதி 18 வினாக்களுக்கு நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். அடுத்து 8வது யூனிட் எடுத்துக்கிட்டீங்கன்னா 14 வினாக்கள் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த 14 வினாக்கள்ல
புதிய உரைநடை ராமலிங்கம், ஸோ அந்த புக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணணும். தமிழ் சிறுகதை தோற்றமும் வளர்ச்சியும் சிவதம்பி. தமிழில் சிறுகதை வரலாறு வளர்ச்சி சுந்தரராசன் சிவபாத சுந்தரம். தமிழ் நாவல் நூற்றாண்டு வரலாறு வளர்ச்சி சுந்தரராஜன் சிவபாத சுந்தரம். தமிழ் நாடகத்தின் தோற்றம் வளர்ச்சி ஆறு அழகப்பன். தமிழ் நாடகம் நேற்று இன்று நாளை ராமசாமி. சரியா, கிட்டத்தட்ட 6 புத்தகமானது நம்ம ரெஃபர் பண்ண வேண்டியது இருக்கு. 14 வினாக்கள் இதுல கேட்குறாங்க. ஸோ கையஸ்டா இந்த யூனிட்டுக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம், 3444 கொஸ்டின்ஸ் 477 பக்கங்களை உடையதாக கிரியேட் பண்ணிட்டோம். அடுத்து இயல் 9, 10. ஸோ ரெண்டையுமே நம்ம பார்க்குறோம். இயல் 9ல 16 வினாக்கள் கேட்குறாங்க. இயல் 9 சரியா, இயல் 9ல கேட்கக்கூடிய வினாக்கள் 16 வினாக்கள் கேட்குறாங்க. ஸோ இந்த 16 வினாக்கள் இடம்பெற்றிருக்கக்கூடிய புத்தகம் பார்க்கும் பொழுது ஸோ நம்ம என்ன செய்யறோம், கிட்டத்தட்ட இந்த இயலுக்கு 7 புத்தகம் நம்ம படிக்கிறோம். மொழி பெயர்ப்பியல் சண்முக வேலாயுதம் முருகேஷ பாண்டியன். ஒப்பியல் இலக்கியம் கைலாசபதி. திறனாய்வு கலை தீசு நடராசன். புதுக்கவிதையின் தோற்றமும் வளர்ச்சியும் வள்ளிக்கண்ணன். புதுக்கவிதை வரலாறு ராஜ மார்த்தாண்டம். நாட்டுப்புறவியல் சக்திவேல். நாட்டுப்புற இயல் ஆய்வு சாவே சுப்பிரமணியம். ஸோ இயல் 9க்கு 7 புத்தகங்கள் 16 வினாக்கள் கேட்குறாங்க. அதே இது இயல் 10க்கு 13 வினாக்கள் கேட்குறாங்க. இயல் 10ல கேட்கக்கூடிய வினாக்களின் எண்ணிக்கை 13 வினாக்கள். ஸோ இதுல இதழியல் கலை குருசாமி. சரியா, அடுத்து இதழியல் இரா கோதந்தபாணி. தமிழ் பத்திரிகைகள் மாசு சம்பந்தன். 19ஆம் நூற்றாண்டு தமிழ் இதழ்கள் ஆமாசாமி. கம்ப்யூட்டர் கற்றுக்கொள்ளுங்கள் ஆண்டோ பீட்டர். சரியா, ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 10 யூனிட்டுக்கும் நம்ம என்ன செஞ்சுட்டோம், இயல் வாரியாக எத்தனை வினாக்கள் கேட்குறாங்க பார்த்தாச்சு. ஸோ இதனுடைய டோட்டலா நம்ம அனலைஸ் பண்ணும் பொழுது ஸோ ஒவ்வொரு இயல்லையும் குறைந்தது 11 வினாக்களும் அதிகபட்சமாக 20 வினாக்கள் 25 வினாக்கள் வரைக்கும் வந்திருக்கு. ஸோ அப்ப நம்ம என்ன பண்றோம், 10 யூனிட்டு. ஸோ இந்த 10 யூனிட்ல குறைஞ்சது ஒரு யூனிட்ல 11 வினாக்களுக்கு மேல கேட்குறாங்க. ஸோ அப்ப எந்த ஒரு யூனிட்டையுமே நம்ம என்ன செய்ய முடியாது, ஒமிட் பண்ண முடியாது. ஸோ இந்த யூஜிடிஆர்பியை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 150 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. 150 கொஸ்டின் கேட்குறாங்கன்னா நம்மளுக்கு குறைந்தது 120 வினாக்கள் தான் நம்மளுக்கு தெரியும். சரி, 150 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. 150 கொஸ்டின்ஸ்ல நம்ம ஒர்க் அவுட் பண்ணும் பொழுது நம்மளுக்கு தெரியக்கூடிய வினாக்கள் நம்ம கரெக்டா ஃபாலோ பண்ணோம்னா 120 கொஸ்டின் தான் நம்ம அட்டன் பண்ண முடியும். 30 கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு ரொம்ப டஃபா தான் இருக்கும், எங்கே இருக்கும்ங்கிறது தெரியாது. சரியா, ஸோ அப்படி பார்க்கின்ற பட்சத்துல இந்த 30 கொஸ்டின்ஸ்ல நம்ம கொடுக்கக்கூடிய ஏபிசிடி தான் நம்மளுடைய மதிப்பெண்ணை அதிகரிக்கக்கூடியது. இந்த 120 கொஸ்டின்ஸ்ல நம்ம நல்லா ப்ராக்டிஸ் எடுத்து பண்ணியிருக்கும்போது நம்ம செய்யக்கூடிய தவறுகள் குறைந்தது ஒரு 10 கொஸ்டின்ஸ் ஆச்சும் நம்ம என்ன செஞ்சிடறோம், மிஸ்டேக் பண்ணிடுறோம். ஸோ நம்ம சுபிக்குழுவில் பயணிக்கக்கூடிய ஒவ்வொரு ஆசிரியர்களும் கடந்த முறை தேர்வு எழுதும் போதும் சரி, இந்த பிடிபிஆர்டிங்கிறது பிஜிடிஆர்பியா இருந்தாலும் சரி, நல்லா தெரிந்து நம்ம தவறு பண்ணக்கூடிய வினாக்கள் ஒரு 10 வினாக்களை நம்ம என்ன செஞ்சிருவோம், மிஸ்டேக் பண்ணிடுறோம். ஸோ எங்கிட்டு பார்த்தாலும் நம்மளுடைய மதிப்பெண் 110 கிட்ட தான் நெருங்குது. ஸோ இதுல இந்த 30 கொஸ்டின்ல நம்மளுக்கு ஏதாவது மதிப்பெண் ஏறினா மட்டும்தான். இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில எந்த ஒரு யூனிட்டை நம்ம ஒமிட் பண்ணாலும் அந்த யூனிட் தான் நம்மளுக்கு டிசைடிங் அத்தாரிட்டியாக இருக்கக்கூடியது. அப்ப எந்த ஒரு யூனிட்டையும் நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. யூனிட் 1ல இருந்து யூனிட் 10 வரைக்கும் இருக்கக்கூடிய புத்தகங்களை முழுமையாக நம்ம என்ன செய்யணும், படித்து ஒர்க் அவுட் பண்ணணும். ஸோ இதுல 2 வழிமுறைகளை நீங்க பின்பற்றலாம். ஒன்று, நம்மளுக்கு நன்றாக தெரிந்த யூனிட் ஏற்கனவே படிச்சிருப்போம், பிஜிடிஆர்பியில் நம்ம கிளியர் பண்ணியிருப்போம். ஸோ தெரிந்த யூனிட்டை ஃபர்ஸ்ட் உட்காந்து ப்ரிப்பரேஷன் பண்ணுங்க. ஸோ ஏன்னா தெரியாத உட்காரும் பொழுது நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு தாக்கம் ஏற்படும், அந்த படிக்கக்கூடிய மைண்ட் செட்டப் உருவாகாது. அப்படி பார்க்கின்ற பட்சத்தில் தெரிந்த யூனிட்டை அப்படியே ரீகால் பண்ணும்போது அந்த மைண்ட் செட்டப் ஆயிரும். அது பிறகு தெரியாத யூனிட்டை நீங்கள் என்ன செய்யலாம், ப்ரிப்பரேஷன் பண்ண ஆரம்பிச்சிடலாம்.
ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தெரியக்கூடியது எந்த ஒரு யூனிட்டையும் ஒமிட் பண்ணக்கூடாது, ஒவ்வொரு யூனிட்டும் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடியது. இரண்டாவது, இந்த கொஷின் பேங்கை நம்ம என்ன செய்யணும், ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். சரியா? ஸோ உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 40,000 கொஸ்டின்ஸ் நம்ம கிரியேட் பண்ணி கொடுத்துருக்குறோன்னா, ஸோ அதை முழுமையாக நம்ம என்ன செய்யணும், ஒவ்வொரு யூனிட் வைஸாக படிச்சுட்டு ஒர்க் அவுட் பண்ணணும். இது போக நம்ம ஒன்லைனர் 50,000 ஒன்லைனர் கிரியேட் பண்ணி நம்ம என்ன செஞ்சுருக்கோம், உங்களுக்கு மொபைல் ஆர்ம்ஸில் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த 50,000 ஒன்லைனரையும் அடுத்து நீங்கள் என்ன செய்யணும், 1 by 1 ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். ஸோ இதெல்லாம் நீங்கள் பயன்படுத்தும் பொழுது தான் இந்த யூஜிடிஆர்பி எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும். ஸோ போன முறை நடைபெற்ற தேர்வு போல வினாக்கள் அமைந்தாலும் எல்லாமே எங்கே இருக்கும், இந்த புத்தகத்துக்குள்ளே தான் இருக்கும். ஸோ இந்த புத்தகத்தை நீங்கள் படிக்கணும். இதை தான் நம்ம என்ன செய்கிறோம், வேரியேஷன் மெத்தடில் உங்களுக்கு கொடுக்குறோம். ஸ்டடி மெட்டீரியலாக உங்களுக்கு தொகுத்து கொடுத்துருக்கோம். ஸ்டடி மெட்டீரியலுக்கு அடுத்து ஒன்லைனராக நம்ம தொகுத்து கொடுத்துருக்குறோம். ஒன்லைனருக்கு அடுத்து கொஷின் பேங்காக உங்களுக்கு தொகுத்து கொடுத்துருக்கோம். ஸோ இதை டோட்டலாக கவர் பண்ணி 100 டேஸுக்கான பிளானாக டெஸ்ட்டும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம். ஆக மொத்தத்தில் சுபைக்குழு ஆசிரியர்கள் இந்த வாய்ப்பை நீங்கள் மெயினாக பயன்படுத்திக்கணும். அதை தான் நான் ஆசிரியர்களிடம் கேட்டுக்கொள்வது. சரியா? ஸோ அப்படி பார்க்கின்ற பட்சத்தில் 10 யூனிட்டு. ஸோ இந்த 10 யூனிட்டுக்கும் யூனிட் வைஸாக எவ்வளோ கொஷின்ஸ் கேட்குறாங்க, ஸோ அந்த கொஷின்ஸுக்கு என்னென்ன புக்கை படிக்கணும், நம்ம என்ன உங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம். அதனால தான் நான் ஆரம்பத்திலேருந்து சொல்கிறது, நான் கொடுத்ததை மட்டும் படித்தால் போதும், வேற எதையுமே பார்க்க வேண்டான்ட்டு. ஸோ எல்லாத்தையுமே உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிட்டோம், தொகுத்து கொடுத்துட்டோம். தொகுத்து கொடுத்ததை 1 by 1 நீங்கள் படித்தோம்னா இந்த யூஜிடிஆர்பியில் கேட்கக்கூடிய ஒவ்வொரு வினாக்களும் இந்த இடத்துல தான் இருக்கும். இதை விட்டு வெளியில் செல்வதற்கு வாய்ப்பே கிடையாது. வேற எதையும் நீங்கள் தேடி போய் படிக்க வேண்டியதும் கிடையாது. ஸோ இதோட மட்டும் நம்ம விடலை. அடுத்து என்ன செஞ்சுருக்கோம், இந்த 10 யூனிட்டையும் டாபிக் வைஸாக நம்ம என்ன செய்கிறோம், கிரியேட் பண்ணுறோம். 10 யூனிட்டை டாபிக் வைஸாக. ஸோ மொழி வரலாறு ஃபர்ஸ்ட், இரண்டாவது 8 தொகை நூல்கள், 10 பாட்டு நூல்கள், 11 கீழ்கணக்கு நூல்கள், அடுத்து அறநூல்கள். அதுக்கு அடுத்து நம்ம என்ன செய்யறோம், காப்பியங்கள்ல 50 காப்பியம், 5 காப்பியம், பக்தி இலக்கத்துல சைவம், வைணவம். ஸோ இப்படி ஒவ்வொரு டாபிக்கா, அந்த டாபிக்ல 100 கொஸ்டின்ஸ் டிஆர்பி தரத்துல ஸ்டாண்டர்டா நம்ம என்ன செஞ்சிருக்கோம், 30 டாபிக் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு டாபிக்கு 100 கொஸ்டின் சொல்லி 3000 கொஸ்டின்ஸ் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். 434 பக்கங்களே உடைய. ஸோ இந்த கொஸ்டின் முழுவதும் எப்படி நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம், டிஆர்பியில் கேட்கக்கூடிய வினாக்களாக கூற்று காரணம். ஸோ அடுத்து சரியானதை தேர்ந்தெடுக்க. அந்த டிஆர்பி என்ன மெத்தடை ஃபாலோ பண்ணுறாங்களோ அந்த மெத்தடில் அப்படியே நம்ம என்ன செஞ்சுருக்கோம், டைரக்டாக கொஸ்டினாக இல்லாமல் என்ன செஞ்சுருக்கோம், ஸ்டாண்டர்ட் கொஸ்டின்ஸாக எடுத்திருக்கோம். ஸோ இது போக அடுத்து நீங்கள் என்ன பண்ண வேண்டியது இருக்கும், ஃபுல் மாடல் டெஸ்ட். எல்லா யூனிட்டையும் கவர் பண்ணி ஃபுல் மாடல் டெஸ்ட். முந்தைய ஆண்டில் டிஆர்பி தமிழ் சம்பந்தமாக நடத்திய தேர்வு என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்கோ எல்லாத்தையுமே தொகுத்து நம்ம என்ன செஞ்சிட்டோம், உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ டோட்டலாக பார்த்தோம்னா 23,462 வினாக்கள், 3,350 பக்கங்களாக 23,462 கொஸ்டின்ஸ் டோட்டலாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நீங்கள் படிக்க வேண்டியது எல்லாத்தையும் தொகுத்து. இது போக இலக்கிய வரலாறுல ஏதாவது உங்களுக்கு தொடர்பு கொண்டு வினாக்கள் கேட்டாங்கன்னா ஸோ அந்த வினாக்களையும் நீங்க விட்டுறக்கூடாது. அது போக பள்ளி பாட புத்தகத்திலிருந்து கேட்டாலும் அதையும் நீங்க கவர் பண்ணணுங்கிறதை அடிப்படையாக கொண்டு இலக்கிய வரலாறுல என்ன செஞ்சிருக்கோம், ஒரு 4 புத்தகங்கள் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸ்கூல் புக் கண்டென்ட்ல ஒரு புக்குன்னு டோட்டலா 5 தொகுதிகள், 11,711 கொஸ்டின்ஸ், 1910 பக்கங்களை உடையதாக நம்ம என்ன செஞ்சிட்டோம், கிரியேட் பண்ணிட்டோம். சரியா? இது ஸ்கூல் புக்கோட கண்டென்ட்டுக்கு. இது போக சரியா உங்களுக்கு மூல புத்தகத்தின் வைஸா டிஆர்பியில் கேட்கக்கூடிய வினாக்கள் அடிப்படையில் கொஸ்டின்ஸ், அடுத்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், ஃபுல் மாடல் டெஸ்ட், டாபிக் வைஸா கொடுத்து இலக்கிய வரலாறுல கேட்டாலும் அதுவும் விட்டு போயிடக்கூடாது, ஸ்கூல் புக்கில் கேட்டாலும் அதையும் விட்டுறக்கூடாது, எல்லாத்தையுமே தொகுத்து கொடுத்துட்டோம். ஸோ இந்த 35,173 கொஸ்டின்ஸ் டோட்டலா. ஸோ இந்த 35,173 கொஸ்டின்ல இல்லாதது சரியா. ஸோ அதுதான் இந்த இடத்துல மெயினாக இருக்கக்கூடியது. இந்த 35,173 கொஸ்டின் உங்களுக்கு தொகுத்து கொடுத்துட்டோம். கொடுத்த இந்த கொஸ்டின்ல இல்லாம யூனிட் வைஸா
சரியா? யூனிட் வைஸா நீங்க என்ன செய்யணும், கொஷின்ஸ் பயிற்சி எடுப்பதற்கு பயிற்சி வினாக்கள் மட்டும் நம்ம என்ன செஞ்சிருக்கோம், பயிற்சி வினாக்கள்னு சொல்லி நம்ம என்ன செஞ்சிருக்கோம், கிரியேட் பண்ணியிருக்கோம். சரியா? ஸோ அப்போ ஒவ்வொரு யூனிட் முடித்து இந்த கொஷின் பேங்கை ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு, ஸோ அந்த பயிற்சி வினாக்களை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணும் பொழுது அதற்கான விடையை நீங்கள் தேடும் பொழுது எல்லாமே உங்கள் கையில் தான். ஸோ மதிப்பெண் குறைவதற்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ அது மட்டும் இல்லாமல் அதுலேயே ஃபுல் மாடல் டெஸ்டாகவும் நம்ம என்ன செஞ்சுருக்கோம், கிட்டத்தட்ட ஒரு 15 தேர்வுகள் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த பேட்டர்னில் டோட்டலாக ஒரு 6000 கொஷின்ஸ் இருக்கும். அப்போ 41,000 கொஷினை தாண்டி போயிடுது. ஸோ இந்த கொஷின்ஸை நீங்கள் 1 by 1 ஒர்க் அவுட் பண்ணும் பொழுது டிஆர்பியோட கொஷின்ஸை நம்ம அடிச்சிடலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் படிக்க வேண்டிய கண்டென்ட்டுடைய புத்தகம் எல்லாத்தையுமே தொகுத்து ஒரே இடத்துல கொடுத்துட்டோம். ஸோ சுபிக்குழு ஆசிரியர்கள் இனி செய்ய வேண்டியது, நம்ம எதிர்பார்க்கக்கூடியது தேர்வு. ஸோ அதற்கான அறிவிப்பு என்பது மிக விரைவில். அடுத்து யூனிட் வைஸா கேட்கக்கூடிய வினாக்கள், எந்த யூனிட்டையும் நம்ம ஒமிட் பண்ண முடியாது. ஸோ அடுத்து அதுல கேட்கக்கூடிய புத்தகம், அந்த புத்தகத்தை அடிப்படையாக வைத்து தான் எல்லாத்தையும் நம்ம என்ன செஞ்சிருக்கோம், தொகுத்து கொடுத்துருக்கோம். ஆக மொத்தத்துல ஆசிரியர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. எல்லாத்தையுமே ஒரே இடத்துல உங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டோம். படித்து தேர்வு எழுதி உங்களுக்கான மதிப்பெண்ணை பெறுவது உங்கள் கையில். வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணி தான் சுபிக்குழுவானது ஒவ்வொரு ஆசிரியருக்கும் பயிற்சியை கொடுக்குறோம். வாய்ப்பை பயன்படுத்தி அரசு பணியை உரித்தாக்கிக் கொள்ளுங்கள். நன்றி நண்பர்களே.